வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இயற்பியலில் உள்ள சில முக்கிய வினாவிடைகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அளவிடும் கருவிகள் என்ற பாடப்பகுதியிலிருந்து வினாவிடைகளை பார்க்க இருக்கின்றோம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ட் 1. அளவிடும் கருவிகள். வினா எண் 1. பொருள்களின் பரிமாணங்களை 0.001 சென்டிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளக்க உதவும் கருவி டேஷ் ஆகும். ஏ. வெர்னியர் அளவி, பி. திருகு அளவி, சி. இயற்பியல் தராசு, டி. வெப்பநிலைமானி. இதற்குரிய சரியான விடை பி. திருகு அளவி. வினா எண் 2. திருகு அளவியின் தலைக்கோலில் உள்ள பிரிவுகள் எண்ணிக்கை டேஷ் ஆகும். ஏ. 10, பி. 100, சி. 20, டி. 1000. இதற்குரிய சரியான விடை 100. மூன்றாவது வினா. திருகு அளவியின் தத்துவம் டேஷ் தத்துவம் ஆகும். ஏ. மிதத்தல், பி. ஆர்க்கிமிடிஸ், சி. திருகு, டி. வெர்னியர். இதற்குரிய சரியான விடை சி. திருகு. வினா எண் 4. ஒரு நிலையான மறைக்குள் இயங்கும் திருகை சுற்றும் போது அதன் முனை முன்னோக்கி நகரும் தொலைவு சுற்றப்பட்ட சுற்றுகளின் எண்ணிக்கை டேஷ் ஆக இருக்கும். ஏ. எதிர்த்தகவில், பி. நேர்த்தகவில், சி. எதிர்த்தகவில் பிறகு நேர்த்தகவில், டி. நேர்த்தகவில் பிறகு எதிர்த்தகவில். விடை பி. நேர்த்தகவில். 5. குறிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவுக்கும் தலைக்கோல் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தகவு டேஷ் எனப்படும். இதற்குரிய ஆப்ஷன்ஸ்: ஏ. மீச்சிற்றளவு, பி. குறியீடை தூரம், சி. சுழிப்பிழை, டி. சுழி நிலைத்தானம். இதற்குரிய சரியான விடை பி. குறியீடை தூரம். வினா எண் 6. தலைக்கோலின் சுழிப்பிரிவு குறிக்கோள் கோட்டுக்கு கீழே அமைந்தால் திருகு அளவின் பிழை டேஷ் ஆகும். ஏ. எதிர்ப்பிழை, பி. சுழிப்பிழை, சி. நேர்ப்பிழை, டி. தோராய பிழை. இதற்குரிய விடை சி. நேர்ப்பிழை. வினா எண் 7. திருகு அளவியில் மொத்த அளவு ஈக்குவல் டு டேஷ். இதற்குரிய ஆப்ஷன்ஸ்: ஏ. PSR இன்ட்டு within bracket HSC into least count plus or minus 0 correction millimeter, B. PSR plus within bracket HSC into least count plus ZC meter, C. PSR plus head scale coincidence by least count plus or minus 0 correction millimeter, D. PSR plus HSC into least count plus or minus ZC millimeter. இதற்குரிய சரியான விடை டி. PSR plus within bracket HSC into least count plus or minus ZC millimeter. 8. நீண்ட தொலைவுகளை அளக்க உதவும் முறைகள் டேஷ் ஆகியவை ஆகும். ஏ. ரேடியோ எதிரொலிப்பு முறை, பி. லேசர் துடிப்பு முறை, சி. இடமாறு தோற்ற முறை, டி. இவை அனைத்தும். நீண்ட தொலைவுகளை அளக்க உதவும் முறைகள் இந்த மூன்றுமே உண்டு. ரேடியோ எதிரொலிப்பு முறை, லேசர் துடிப்பு முறை, இடமாறு தோற்ற முறை. எனவே விடை டி. இவை அனைத்தும். 9. புவியின் மையத்திலிருந்து சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு டேஷ் எனப்படும். இதற்குரிய ஆப்ஷன்ஸ்: ஏ. ஒளியாண்டு, பி. வானியல் அலகு, சி. ஒளியின் திசைவேகம், டி. மீச்சிற்றளவு. இதற்குரிய சரியான விடை பி. வானியல் அலகு. வினா எண் 10. ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் செல்லக்கூடிய தொலைவு டேஷ் எனப்படும். இதற்குரிய ஆப்ஷன்ஸ்: ஏ. ஒளியாண்டு, பி. வானியல் அலகு, சி. ஒளியின் திசைவேகம், டி. மீச்சிற்றளவு. சரியான விடை ஏ. ஒளியாண்டு. வினா எண் 11. ஒரு ஒளியாண்டு என்பது டேஷ் மீட்டருக்கு சமம். ஏ. 9.467 into 10 power 12,
B 9.467 into 10 power 15, C 1.496 into 10 power 11, D 1.496 into 10 power 8. இதற்குரிய சரியான விடை B 9.467 into 10 power 15 மீட்டர். வினா எண் 12. ஒரு வானியல் அலகு என்பது டேஷ் மீட்டருக்கு சமம். இதற்குரிய ஆப்ஷன்ஸ் A 9.467 into 10 power 12, B 9.467 into 10 power 15, C 1.496 into 10 power 11, D 1.496 into 10 power 8. இதற்குரிய சரியான விடை C 1.496 into 10 power 11 மீட்டர். வினா எண் 13. மீட்டர் அளவுகோலின் மீச்சிற்றளவை மதிப்பு டேஷ் ஆகும். இதற்குரிய ஆப்ஷன்ஸ் A 10 மில்லிமீட்டர், B 1 மில்லிமீட்டர், C 100 மில்லிமீட்டர், D 1000 மில்லிமீட்டர். இதற்குரிய சரியான விடை மீட்டர் அளவுகோலின் மீச்சிற்றளவு மதிப்பு B 1 மில்லிமீட்டர் ஆகும். 14. ஒரு கருவியை கொண்டு அளவிடக்கூடிய மிக குறைந்த அளவு அதன் டேஷ் எனப்படும். A குறியீடை தூரம், B ஒளியாண்டு, C மீச்சிற்றளவு, D வானியல் அளவு. இதற்குரிய சரியான விடை C மீச்சிற்றளவு. வினா எண் 15. வர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு மதிப்பு டேஷ் ஆகும். A 1 சென்டிமீட்டர், B 0.1 சென்டிமீட்டர், C 0.01 சென்டிமீட்டர், D 10 சென்டிமீட்டர். இதற்குரிய விடை வர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு மதிப்பு C 0.01 சென்டிமீட்டர் ஆகும். வினா எண் 16. வர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவுக்கு வலப்பக்கமாக அமைந்தால் அக்கருவியில் உள்ள பிழை டேஷ் ஆகும். ஆப்ஷன்ஸ் A எதிர்ப்பிழை, B நேர்பிழை, C மீச்சிற்றளவு, D சுழிப்பிழை. இதற்குரிய சரியான விடை B நேர்பிழை. வினா எண் 17. வர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவுக்கு இடப்பக்கமாக அமைந்தால் அக்கருவியில் உள்ள பிழை டேஷ் ஆகும். இதற்குரிய ஆப்ஷன்ஸ் A எதிர்ப்பிழை, B நேர்பிழை, C மீச்சிற்றளவு, D சுழிப்பிழை. விடை A எதிர்ப்பிழை. வினா எண் 18. வர்னியர் அளவியில் பதிவு செய்யப்பட்ட உருளையின் நீளம் டேஷ் ஆகும். இதற்குரிய ஆப்ஷன்ஸ் A மெயின் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு வர்னியர் கோயின்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் சென்டிமீட்டர், B மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வர்னியர் கோயின்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் சென்டிமீட்டர், C MSR plus VC by LC சென்டிமீட்டர், D MSR minus HSC into least count சென்டிமீட்டர். இதற்குரிய சரியான விடை B main scale reading plus within bracket vernier coincidence into least count சென்டிமீட்டர். வினா எண் 19. வர்னியர் அளவியில் உருளையின் சரியான நீளம் டேஷ் ஆகும். A MSR into bracket VC into least count plus or minus ZC சென்டிமீட்டர், B MSR plus within bracket VC into LC plus or minus ZC சென்டிமீட்டர், C MSR plus VC by LC plus or minus ZC சென்டிமீட்டர், D MSR minus HSC into least count plus or minus ZC சென்டிமீட்டர். இதற்குரிய சரியான விடை B MSR plus within bracket VC into least count plus or minus ZC சென்டிமீட்டர். வினா எண் 20. இயற்பியல் தராசு ஆய்வகங்களில் பொருள்களின் நிறையை டேஷ் அளவிற்கு துல்லியமாக அளக்கும். இதற்குரிய ஆப்ஷன்ஸ் A கிலோகிராம், B கிராம், C மில்லிகிராம், D டன். இதற்குரிய சரியான விடை C மில்லிகிராம்.
வினா எண் 21. பொருளின் மீது செயல்படும் ஈர்பியல் விசையின் மதிப்பு அதன் டேஷ் எனப்படும். ஏ நிறை, பி விசை, சி எடை, டி முடுக்கம். இதற்கான சரியான விடை பொருளின் மீது செயல்படும் ஈர்பியல் விசையின் மதிப்பு அதன் எடை எனப்படும். வினா எண் 22. சுருள்வில் தராசு பொருளின் டேஷ் அளவிட பயன்படுகிறது. இதற்குரிய ஆப்ஷன்ஸ்: ஏ நிறை, பி விசை, சி எடை, டி முடுக்கம். இதற்கான விடை சி எடை. வினா எண் 23. டிஜிட்டல் தராசு டேஷ் அளவி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதற்குரிய ஆப்ஷன்ஸ்: ஏ வெர்னியர், பி திரிபு, சி திருகு, டி வெப்ப. இதற்குரிய சரியான விடை பி திரிபு. 24. நீரின் உறைநிலை வெப்பநிலை மதிப்பு டேஷ் ஆகும். ஏ 100 டிகிரி செல்சியஸ், பி 0 டிகிரி செல்சியஸ், சி 100 டிகிரி கெல்வின், டி 0 கெல்வின். இந்த விடைகளில் கெல்வினுக்கு டிகிரி குறியீடு இடக்கூடாது. ஆகவே சியும் டியும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதால் ஏ அல்லது பி ஆக விடை இருக்கும். நீரின் உறைநிலை வெப்பநிலை மதிப்பு 0 டிகிரி செல்சியஸ் ஆகும். எனவே விடை பி 0 டிகிரி செல்சியஸ். வினா எண் 25. நீர் மூலக்கூறுகள் ஓய்வு நிலையை அடையும் வெப்பநிலை டேஷ் ஆகும். ஏ 100 டிகிரி செல்சியஸ், பி 0 டிகிரி செல்சியஸ், சி -273 டிகிரி செல்சியஸ், டி 273 டிகிரி செல்சியஸ். இதற்குரிய சரியான விடை சி -273 டிகிரி செல்சியஸ். Thanks to all. Prepared by B. Ilangovan, MSc, M.Ed, M.Phil, Postgraduate Teacher Physics and Assistant Headmaster Retired, Pachapas Higher Secondary School, Kanchipuram 631501. Phone number 94 44 43 84 64. நன்றி. இந்த அளவீட்டியல் பாடப்பகுதியின் இரண்டாம் பகுதியை தொடர்ந்து காண்போம். நன்றி, வணக்கம்.